அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று ஜூலை 23ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர் தான், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நம்ம சொல்கிறது எல்லாமே செய்தி மட்டும்தான். அதுவே நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஷன் அட்வைஸோ இல்லை உங்கள் 5 ஸ்டார் அட்வைஸோ நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி யாருமே இல்லைன்னா ஆன்லைனில் தேடி பார்த்து நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவெடுங்க. நான் ஒரு செபிஷ் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிய செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அதுமாதிரி நம்ம சேனல் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்கள் டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகள் உடனுக்குடனே கிடச்சிட்டே இருக்கும். என் நியூஸுங்கிறது உடனுக்குடனே கிடைச்சா தான் நம்மளுக்கு அது பயனுள்ளது. ஸோ அதனால் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது வழக்கமாக டிஸ்க்ளைமர் சொல்லி முடிச்சாச்சு. அதுமாதிரி வீடியோ நிறைய நண்பர் ஒரு கேட்குறாரு சீக்கிரமாக போடலாமேன்னு. அதாவது கொஞ்சம் இன்னும் லேட்டாக தான் போடுறேன், 9 மணி 10 மணி ஆயிடுது. காரணம் என்னென்னா நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ அவ்வளோட்டி கலெக்ட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகுது. ஒரு செகண்டுக்கு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ரிசல்ட் டைம்னால கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 90. நண்பர்கள் இதை பற்றி கேட்டுருக்கேன். அந்த ஸ்டாக்கை பற்றி. ஸ்டாக் என்னென்னா நீங்கள் தான் பார்க்கணும், ஸ்க்ரீனில் பாருங்கள். பட் அடிக்கடி ஆர்டர் கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது. ஏன்னா அப்பப்போ 5 கோடி 6 கோடின்னு ஒரு ஆர்டர் கிடச்சிட்டே இருக்கும். இதனால் ஸ்டாக்கோட ப்ரைஸில் ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுமாரி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயர் ஆன் இயரில் 59% வந்திருக்கு. சேல்ஸு, இபிட்டா, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே 50 நல்லா உயர்ந்திருக்கு, 50% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயர் ஆன் இயரில். அதே நம்ம குவார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீழ்ச்சி. கிட்டத்தட்ட இங்கே 50% உயர்ந்த மாதிரி இங்கே 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன மார்ச் குவார்டர்லேயே 49 கோடி என்னமோ ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ வெறும் 2 கோடி தான். இதுக்கு முக்கியமான காரணம் டேக்ஸு, அதுமாதிரி சேல்ஸும் டவுனாக இருக்குது இந்த காரணத்தினாலையும். ஸோ நிறைய பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு குவார்டரில். பட் இயர் ஆன் இயரில் நல்ல ரிசல்ட்டாக தெரியுது. எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் கூட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அடுத்து தைரோ கேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட், 649 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 25 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 51%, குவார்டரில் 31% ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. இந்த இயர் ஆன் இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை தைரோ கேர் டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், 2799 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 2612 கோடி இந்த காலண்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயரில் 2% வந்திருக்கு. குவார்டர் 2%. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டீசெண்டான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கல. ஒரு 5-6%, 10% இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இது 2% மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டீசெண்டான ரிசல்ட்டை இந்துஸ்தான் யூனிலிவர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட், 6727 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 3912 கோடி ப்ராஃபிட்டு. நல்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 14% வந்திருக்கு. சேல்ஸு, இபிட்டா எல்லாமே வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்திருக்குன்னா அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அதை வகையில் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டாக ஓகே நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டரில் பெரிய ரிசல்ட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்குறது. மொத்தமாக கம்பெனி பார்த்திங்கன்னா 3912 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது பஜாஜ் ஃபைனான்ஸோட ரிசல்ட்டும். அடுத்து ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட், 576 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 58 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயரில் 249% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அதேமாதிரி சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, டிபிட்டாவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த காரணத்தினால நல்ல ஒரு ரிசல்ட்டை இயர் ஆன் இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர்லேயும் 44% உயர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டொரண்ட் ஃபார்மாசிட்டிகல்ஸ் லிமிடெட், 3139 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 457 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 21%. ஸோ இயர் ஆன் இயரில் ஓரளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டு. குவார்டரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு 2% மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இயர் ஆன் இயர் ஒரு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க டொரண்ட் ஃபார்மாசிட்டிக்கல். அடுத்து ஜென்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 759, 158 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் பண்ணதோட 2 கோடி தான் அதிகம். ஸோ 1% தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே குவார்டரில் பார்த்தீங்கன்னா 9% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்டரில் 173 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட்டு, இல்லை கொஞ்சம் டவுனான ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது எனக்கு. இது என்னோட கருத்து. அடுத்து சுவிட்சர்லாந்து எனர்ஜி லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 57, 302 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இயர் ஆன் இயரில் 199%, கிட்டத்தட்ட 200% உயர்ந்திருக்கு. அப்படியே டபுள் ஆகியிருக்காங்க ப்ராஃபிட்டை, 2 மடங்கு ஆக்கியிருக்காங்க. ஏன்னா போன ஜூனில் 2023 100 கோடி ப்ராஃபிட்டு, இப்போ 300 கோடி. ஸோ அப்படியே 2 மடங்காக இருக்குது. அதே குவார்டரில் பார்த்தீங்கன்னா 19% உயர்ந்திருக்கு. பட் குவார்டரில் நான் பார்க்க வேண்டியது சேல்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. இருந்தாலும் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால நல்ல ஒரு ரிசல்ட்டாக இவங்க குவார்டர்லையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான் சுவிட்சர்லாந்து எனர்ஜி லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐசிஐசிஐ ஃபைனான்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், 638 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 224 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 9% வந்திருக்கு. குவார்டரில் 29% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. குவார்டரில் சூப்பரான ரிசல்ட்டு. ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட்டு தான் சொல்லணும். அடுத்து ஐசிஆர்ஏ லிமிடெட், 5768 ரூபா கரண்ட் ப்ரைஸு,
36 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 12% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 40 கோடி, ஸோ கிட்டத்தட்ட 4 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதே குவார்ட்டரில் 24% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 47 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ 36 தான், ஸோ கிட்டத்தட்ட 11 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் குவார்ட்டரில் ரெண்டுலேயுமே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் ஒன்லி நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்து கொஃபார்ஜி லிமிடெட் கேன்பேஸ் 6175, 139 கோடி ப்ராஃபிட்டு. சேல்ஸு இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில் 8%. பட் இபிட்டா குறைஞ்சிருக்கு, அதாவது ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு. இதுதான் முக்கியமான காரணம். ஸோ இயர் ஆன் இயர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆனது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இபிட்டா நெட் ப்ராஃபிட் இது ரெண்டுமே குறைஞ்சதுக்கு காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆயிருக்கு, செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால் கம்பெனியோட ப்ராஃபிட்டு மிகவும் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வருத்தமான விஷயம் தான். ஏன்னா இயர் ஆன் இயரில் 21%, குவார்ட்டரில் 40% கிட்ட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுமாதிரி கம்பெனி டிவிடெண்ட் தருவோம்னு சொன்னாங்க, அதுமாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 19 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் டீல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 2 ஆகஸ்ட் 2024. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்ட்டிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு 4 டிவிடெண்ட் தராங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 19 ரூபா தான் டிவிடெண்டாக தராங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்காங்க வருஷத்துக்கு. அடுத்து எஸ்ஆர்எஃப் லிமிடெட் 2352 ரூபா கரண்ட் பேஸு, 252 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இபிட்டா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே குவார்ட்டரில் சேல்ஸும் டவுன் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் டவுன் ஆயிருக்கு 40%. ஸோ இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ரெண்டுலையுமே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 30% வீழ்ச்சி அடைஞ்சது வருத்தமான விஷயம். கம்பெனி டிவிடெண்ட் தருவோம்னு சொன்னாங்க, அதுமாதிரி அறிவிச்சிருக்காங்க. 3.60 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 2352. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% மிக குறைவு. வருஷத்துக்கு இவங்க 2 டிவிடெண்ட் தராங்க. ஸோ ஓரளவுக்கு 6%, ஒரு 3/4% கிட்ட டிவிடெண்ட் வரும்னு நினைக்கிறேன் டிவிடெண்ட் ஈல்டு. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் வந்து 31 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிடேட்டும் அதே தான். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. எஸ்ஆர்எஃப் லிமிடெட். அடுத்து ஏஎஸ்ஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கேன்பேஸ் 28, ஒரு பெனி ஸ்டாக் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருக்காங்க. 3 கோடி 88 லட்சம், கிட்டத்தட்ட 4 கோடி வச்சுக்கோங்க. 4 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் கம்பெனி 4 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் இயர் ஆன் இயரில் 8%, குவார்ட்டரில் 69% நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஸோ இது கொஞ்சம் வருத்தமான விஷயம்னு சொல்லலாம். பட் ப்ராஃபிட் பண்ணாங்கன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 35 பைசா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் ஈல்டு 1.25%. ஓரளவுக்கு ஓகேவான டிவிடெண்ட் ஈல்டு. செக்டர் அதேமாதிரி இதுக்கான ரெக்கார்டட் டேட் வந்து 13 செப்டம்பர் 2024. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஏஎஸ்ஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். நேத் பயோஜெனிஸ் இந்தியா லிமிடெட் 240 ரூபா கரண்ட் பேஸு, 2 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 3.25% அதிகமாக வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 9 ஆகஸ்ட்டாக இருக்கலாம், கொஞ்சம் டவுட் இருக்குது. அதான் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. தாஜ் ஜிவிகே ஹோட்டல் அண்ட் ரெசார்ட் லிமிடெட் 330 ரூபா கரண்ட் பேஸு, 1 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 6% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 10 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்கிரேட் வந்து 19 ஆகஸ்ட்டு, 10 ஆகஸ்ட் சனிக்கிழமை. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. தாஜ் ஜிவிகே. பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் கரண்ட் பேஸ் 268, 40 பைசா டிவிடெண்டும் ஆல்ரெடி அறிவிச்சது தான். அதுக்கு ரெக்கார்ட் டேட் நேற்று அறிவிச்சிருக்காங்க. 2 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. நான் சொல்கிறது டிவிடெண்டுக்கு மட்டும் ரெக்கார்ட் டேட்டு. 2 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட் எக்ஸ்டேட்டு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். ஏன்னா 40 பைசா தான் தராங்க 268 ரூபா ஷேருக்கு. அது போக போனஸ் அறிவிச்சிருக்காங்க நேற்று 1:1, ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. அந்த போனஸ்க்கான ரெக்கார்ட் வந்து கம்பெனி இன்னமும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன். திங்க்னேக் பிக்சர் லிமிடெட் கரண்ட் பேஸ் 26, ஒரு பெனி ஸ்டாக்கு. 1:5 ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கதா 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஸ்பிட் ஆகும், ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 5 வகுக்கணும், அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்டை வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து மீடியா ஏஜென்சியில் இருக்காங்க. திங்க்னேக் பிக்சர். அடுத்து எஸ்கோனேட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 320 ரூபா கரண்ட் பேஸு, 12 கோடியே 12 லட்சத்துக்கான ஆர்டர். ஆக்சுவலி இது 2 ஆர்டராக கிடச்சிருக்கு. கொடுத்தது வந்து ஒரு எஸ்டிமேட்டட் டொமஸ்டிக் கார்பரேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. ஜிஇ பவர் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 474, 348 கோடிக்கான ஆர்டர். கொடுத்தது என்டிபிசி ஜிஇ பவர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். ரூல்கா எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 520, 1 கோடியே 20 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது நிறைய கம்பெனி கொடுத்துருக்காங்க. நான் என்டிபிசின்னு காப்பி பேஸ்ட்டில் தப்பு பண்ணியிருக்கேன். மறுபடியும் நிறைய கம்பெனிகள் இந்த லிஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஹரிஜான் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் பிரைவேட் லிமிடெட், அப்படி நிறைய கம்பெனியோட ஆர்டர்லாம் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 கோடியே 20 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. பொண்டாடா இன்ஜினியரிங் லிமிடெட் கரண்ட் பேஸ் 2666, இவங்களுக்கு 1 கோடியே 71 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பாரதி ஏர்டெல் லிமிடெட். அதே பொண்டாடாவுக்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. அதோட மதிப்பு 4 கோடியே 99 லட்சம். கொடுத்தது ஸ்வஜாஸ் பவர் பிரைவேட் லிமிடெட்.
அதே போனட் டாடாக்கு 3வது ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 9,60,00,000 கொடுத்தது. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. இன்டர்நேஷனல் தான் யூஎஸ் டாலரில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் மதிப்புக்கு தான் 9,50,60,00,000. ஸோ கொடுத்தது கேம்ஸ் சேஞ்ச் சோலார் யுனைடெட் ஸ்டேட்டில் உள்ள ஒரு கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 138 ரூபா கரண்ட் பேஸு 5 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ராஜ் காம்ப் இன்ஃபோ சர்வீசஸ் லிமிடெட். அடுத்து அஹா சோலார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 442 கிட்டத்தட்ட 29 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் இன்றைக்கி அவங்க ரைட் இஷ்யூ அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி அறிவிச்சிருக்காங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டு கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 1256. ஸோ கிட்டத்தட்ட 3000 கோடிக்கான ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 3000 கோடி நிதி திரட்ட போகிறாங்க இந்த ரைட் இஷ்யூ மூலமாக. இந்த ரைட் இஷ்யூட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 818 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து. ஸோ ஓரளவுக்கு டீசனான ரைட் இஷ்யூ மட்டும் தான் தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 818 ரூபாய்க்கு ரைட் இஷ்யூ கொண்டு வராங்க. 817 ரூபாங்கிறது ப்ரீமியம், 1 ரூபாங்கிறது ஃபேஸ் வேல்யூ. டோட்டலாக 818 ரூபா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் கம்பெனிக்கு. ரைட் இஷ்யூ பற்றி உங்களுக்கு அதிகம் டீட்டெயில் வேணும்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் இஷ்யூன்னு இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும், கஷ்டம் மாதிரி. நீங்கள் இது ஒரு தடவை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் அவசியமான விஷயம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா இதை கொஞ்சமாக என்னென்னுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. என் வீடியோ பாருங்கள், அதில் தெரியலனா வேறு நிறைய வீடியோ இருக்குது ஆன்லைனில், அதை பார்த்து தேடி பார்த்து எப்படியாவது இது ரைட் இஷ்யூனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுமாதிரி எப்படி அப்ளை பண்ணுங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. சரி, வாங்க வீடியோ சேர்த்துக்கு வருவோம். ஸோ ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆனது ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 27 ஜூலை. ஸோ நம்ம 27 ஜூலை வரைக்கும் நம்ம டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டை ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ரைட் இஷ்யூ கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி ரேஷியோவில் தராங்கன்னு பார்த்துடலாம். ஸோ 1:26 தராங்க. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 26 ஷேர் நம்ம நார்மல் டாடா கன்சியூமர் ஷேர் வச்சுருந்தா நம்மளுக்கு ஒரே ஒரு ஷேர் ரைட் என்டர்மெண்ட்டை வந்து தருவாங்க. ஸோ நம்ம அதை வச்சுட்டு நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கிக்கலாம். நம்ம வாங்க விருப்பப்பட்டால், இல்லைனா அந்த ரைட் இஷ்யூ நம்ம சேல் கூட பண்ணலாம். அது நம்மளுடைய விருப்பம். ஸோ ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகுது 5 ஆகஸ்ட்டுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ 5 ஆகஸ்ட்டுக்கு உங்களுக்கு RE ஷேர், அந்த ரைட் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டு REன்னு மென்ஷனாக இருக்கும், அந்த ஷேர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அது வந்து ட்ரேட் ஆகும், நார்மல் ஸ்டாக் மாதிரியே ட்ரேட் ஆகும். உங்கள் ஸ்டாக் பக்கத்துலேயே தான் இருக்கும் அது. ஸோ அதுவும் ட்ரேட் ஆகும். பட் அது லைஃப் லாங் ட்ரேட் ஆகுமானா ஆகாது. அது குறிப்பிட்ட காலம் தான் ட்ரேட் ஆகும். 5ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் தான் ட்ரேட் ஆகும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அந்த ரைட் இஷ்யூ செல் பண்ணலாம், இல்லை மேற்கொண்டு ரைட் இஷ்யூ தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கலாம். பட் வாங்குறது அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் செல் பண்ணால் அது உங்கள் விருப்பம். ரைட் இஷ்யூ அப்ளை பண்ண விருப்பம் இல்லைனா செல் பண்ணலாம். அது நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் சிம்பிளாக இதில் முடிச்சிடுறேன். ஸோ ஓப்பன் ஆகுது 5 ஆகஸ்ட்டுக்கு. ஆன் மார்க்கெட் இனிஷியேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரேட் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் இஷ்யூ க்ளோஸ் ஆகிறது 19 ஆகஸ்ட்டுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ நம்ம 19 ஆகஸ்ட்டுக்குள்ளே இந்த நம்ம ரைட் இஷ்யூக்கான அப்ளையை நம்ம பண்ணிடணும். அது பேங்க் த்ரூவாக தான் பண்ண முடியும். ஆன்லைனில் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைனில் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ நீங்கள் போய் அந்த பேங்க்கில் போய் 818 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஷேர் உங்களுக்கு வந்து ஒரு ஷேருக்குள்ள அமௌண்ட்டு 818. உங்கள் ரைட் இஷ்யூக்கு தகுந்தாப்புல நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். அதிகமாக அப்ளை பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக பண்ணலங்க, நான் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டாக்கும் கிடச்சிருக்கு. ரைட் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு அது வந்து அலோட் பண்ணுவாங்க. பட் கேரண்டி கிடையாது. பட் உங்கள் RE ஷேர் எவ்வளோ இருக்கோ அதற்கான ரைட் இஷ்யூ உங்களுக்கு கம்பல்சரியாக கொடுத்துருவாங்க. அது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்க இடம் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க, இல்லைனா விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது நீங்கள் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால். அதுமாதிரி இந்த ரைட் இஷ்யூவில் இன்னொன்று என்னதுன்னா 26 ஷேருக்கு நான் கம்மியாக வச்சுருந்தா என்ன பண்ணுவான்னு கேட்குறீங்க. ஸோ 26 ஷேருக்கு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு 0 என்டர்டைன்மெண்ட் தான் வரும். அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கும் RE ஷேர் வராது. இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே நமக்கு 6 மடங்கில் 26 மடங்கில் வச்சுருந்தீங்கன்னா அது பெஸ்ட்டு. ஸோ இன்றைக்குமே ரேஷியோ மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து 26க்கு பதில் 30 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 2 ரேட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்க இருந்தால் கொடுப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து பாதி ஷேர் வச்சுருக்காங்கள. ஸோ ரேஷியோவை பெரும்பாலும் பார்க்காதீங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி 26 குறைவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க, உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். ஒரு ஷேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவைலபிளை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது உங்கள் விருப்பம். ஸோ ரைட் இஷ்யூங்கிறது என்னென்ன கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. என் வீடியோன்னு இல்லை, எந்த வீடியோவை பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வரவிருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, PG இன்வெஸ்ட் நம்ம சுருக்கமாக சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலி பழைய நியூஸ் ஆகிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் பண்ணேன். அதனால் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 95 ரூபா. இவங்க வழக்கமாக 3 ரூபா டிவெண்ட் தருவாங்க. அதாவது டிவெண்ட் சொல்ல முடியாது, அது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ அந்த இதை கொடுக்க போகிறாங்க 26 ஜூலையில். அதாவது 2 நாள் கழிச்சு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் அறிவிப்பாங்க. வழக்கமாக 3 ரூபா கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு குவார்ட்டருக்கும். ஸோ அதே மாதிரி இப்பவும் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நாங்கள் கொடுத்தோம்னா அதுக்கான ரெக்வைட் வந்து 1 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி யாரெல்லாம் அந்த ஸ்டாக்கை வச்சுருக்கீங்களோ, அந்த யூனிட்டை வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு வந்து அந்த அறிவிக்க போகிற அந்த டிவெண்ட் கிடைக்கும், அந்த இன்கம் கிடைக்கும், இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். அது பெரும்பாலும் 3 ரூபா தான் கொடுத்துட்ருக்காங்க. அதே தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம், உறுதி கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா செக்டர் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க, PG இன்வெட்.
அடுத்து வேதாந்தா லிமிடெட் 434 ரூபா கரண்ட் பேஸு 26 ஜூலையில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் கொடுத்தானா முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிக்கப்பட்டால் அதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 3 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து டைவர்சிஃபைடு மெட்டல்ஸில் இருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி, தெரிஞ்ச கம்பெனி, டிவிடெண்ட் மன்னன்னு தான் சொல்லணும் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ 11 ரூபா 18 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம வேதாந்தா லிமிடெட்லேருந்து. அடுத்து மோனார்ச் நெட்வொர்க் கேபிட்டல் லிமிடெட் 546 ரூபா கரண்ட் பேஸு 28 ஜூலையில் போர்டு மீட்டிங் போனஸ் கொடுத்தானா முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி போனஸ் தராங்கன்னு. இது எல்லாமே உறுதிலாம் கிடையாது, இது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் இருக்குது. சிலரும் அவங்க முடியாதுன்னு சொல்லி மறுக்கவும் செய்யலாம், அது அவங்கள தனிப்பட்ட விருப்பம், அவங்களோட டிசிஷன் தான். ஸோ அதெல்லாம் ஒரு கேரண்டி கிடையாது, பட் 90% சான்ஸ் இருக்குது. செக்டர் வந்து ஸ்டாக் புரோக்கிங் அண்ட் அலாட்ஸில் இருக்காங்க. மோனார்ச் நெட்வொர்க் கேபிட்டல் லிமிடெட். எல்நெட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 360 29 ஜூலையில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 வைக்கிறாங்க. செக்டர் வந்து ஐடி எனேபிளில் இருக்காங்க. 2 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க ரெகுலராக. லுஆர் ரூகா மீடியா அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 31 பைசா ஒரு பெனி ஸ்டாக்கு. 29 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் அதேமாதிரி ரிசல்ட்டு அதோட ரைட் இஷ்யூவும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3ம் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதாவது 2 பண்ணலாம், இல்லை ஏதாவது 1 பண்ணலாம், அந்த கம்பெனியை பொறுத்த இருக்குது, டைரக்டர் கையில் இருக்குது. ஸோ டிவிடெண்ட் ரிசல்ட்டு ரைட் இஷ்யூ இது எல்லாமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சில இடத்துல ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா இவங்க ரீசெண்டாக இந்த டிவிடெண்ட் தரல, இப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரே ஒரு பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 693 31 ஜூலையில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சா அதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 7 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு 3-4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. 4 ரூபாலேருந்து ஒரு 5-6 ரூபா கிட்ட ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் ரைட்ஸ்லேருந்து. பிஓசிஎல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 557 1 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் இல்லை ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அதோட சேர்த்து ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸில் இப்போ 10 இருக்குது, அதை என்ன வேணால் மாற்றலாம், அது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் இருக்குது. செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. கூப்சூரத் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1 ரூபா 63 ஒரு பெனி ஸ்டாக்குங்கும் போது ரிஸ்க்குங்கிறது கூடயே சேர்ந்து வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஃபண்டமெண்டலி செக் பண்ணிட்டு உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டு எதுவுமே வாங்க. நான் நியூஸாக சொல்கிறேன், இந்த பெனி ஸ்டாக்கை பார்த்து நிறைய பேர் ஆசைப்பட்டு வாங்கி மாட்டிக்கிட்டுறீங்க, இன்க்ளூடிங் நானும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சே வாங்குங்க. போர்டு மீட்டிங் இருக்குது 12 ஆகஸ்ட்டில். டிவிடெண்ட் போனஸ் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் வராங்க. கூப்சூரத் லிமிடெட். ஸோ நான் எந்த ஸ்டாக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது, ஏன்னா அந்த தகுதி அவ்வளோவா எனக்கு இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால் நான் சொல்கிறது எல்லாமே செய்தியாக தான் சொல்கிறேன், அதில் சில குறிப்போடு சேர்த்து சொல்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 24 ஜூலை அதாவது நாளை என்னென்ன ஸ்டாக்லாம் ரிசல்ட் அறிவிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா, சன் லைஃப், கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன், டாடா டெலி சர்வீசஸ், டிடிஎம்எல், அடுத்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒராக்கல் ஃபைனான்சியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர், டிசிபி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கேபிஐடி டெக்னாலஜிஸ், கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன், ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங் லிமிடெட், கர்நாடகா பேங்க், முக்கியமானது கர்நாடகா பேங்க்கு. அடுத்து ஃபெடரல் பேங்க், பிஎன்பி கிளிட்ஸ், பெட்ரோநெட் எல்என்ஜி, பஜாஜ் ஃபின்சர்வ், ட்ரிடன் லிமிடெட், அதுக்கப்புறம் எல்என்டி லாட்ஸ் அண்ட் டர்போ. இவங்க எல்லாமே நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இது போக நிறைய கம்பெனி இருக்குது, பட் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான கம்பெனி மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட்டை பார்க்கணும், நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.